கால்நடை வளர்க்கும் விவசாய பெருமக்களுக்கு எனது வணக்கம். நாம் இந்த வீடியோவில் காளை மாடுகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்வதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காளை மாடுகளில் ஆண்மை நீக்கம் செய்யும் முறையை காயடித்தல் அல்லது காய்பிடித்தல் என்று கூறுவார்கள். பொதுவாக காளை மாடுகள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் காணப்படும். எனவே அதனை கட்டுப்படுத்தி வேலைகளில் ஈடுபட வைப்பது என்பது மிகுந்த சிரமமான காரியமாகும். ஆனால் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட பின்பு அந்த காளை மாடுகளின் ஆக்ரோஷத்தன்மை குறைந்துவிடும். எனவே அதனை எளிதில் கட்டுப்படுத்தி வேலைகளில் ஈடுபடுத்தலாம். ஆண்மை நீக்கம் செய்யப்படாத காளை மாடுகளையும் பசுக்களையும் நாம் வீட்டில் ஒன்றாக வளர்த்தால் அந்த காளை மாடுகள் மூலம் பசுக்கள் கருவுறும். இதனால் நாம் விரும்பிய இன கன்றுக்குட்டிகளை இந்த பசுக்கள் மூலம் நாம் பெற இயலாது. மேலும் இளமை காலத்திலேயே ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட கால்நடைகளின் உடல் எடையானது அதன் சராசரி உடல் எடையை விட சற்று அதிகமாக இருக்கும். எனவே இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் கால்நடைகளில் ஆண்மை நீக்கம் செய்து விடுவர். பொதுவாக கால்நடை மருத்துவர்கள் பர்டிசோ கேஸ்டேட்டார் எனும் கருவியை கொண்டு காளை மாடுகளில் ஆண்மை நீக்கம் செய்வர். இந்த கருவியை கொண்டு ஆண்மை நீக்கம் செய்யப்படும்போது காளை மாடுகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படுவதால் டெஸ்டிகிள்ஸ் என அழைக்கப்படும் விதைப்பைக்கு செல்லும் இரத்த ஓட்டம், நரம்பு மற்றும் ஸ்பெர்மாட்டிக் கார்டு ஆகியவன நசுக்கப்படுகின்றது. அப்படி நசுக்கப்படுவதால் விதைப்பைகளுக்கு செல்லும் இரத்தம் மற்றும் நரம்பு ஆகியவன பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த விதைப்பைகளானது ஓரிரு வாரங்களில் செயலிழந்து சிறியதாக சுருங்கிவிடும். இந்த முறையான ஆண்மை நீக்கத்தில் இரத்தப்போக்கு என்பது சுத்தமாக இருக்காது. வலியும் மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் கிராமங்களில் காளைகளை வளர்க்கும் விவசாயிகள் தங்களது காளைகளை நாட்டு வைத்தியர்கள் மூலம் ஆண்மை நீக்கம் செய்வர். ஆனால் இந்த நாட்டு வைத்திய முறையில் காளை மாடுகளின் விதைகளானது கூழாகும் வரை கொடூரமாக அடித்து நசுக்கப்படும். இப்படி செய்வதால் அந்த காளை மாடுகளுக்கு மிகுந்த வலி உண்டாகும். அதன் விதைகள் நீண்ட நாட்களுக்கு வீக்கம் ஏற்பட்டு நடக்கவே சிரமப்படும். இந்த நாட்டு வைத்திய முறை சில சமயங்களில் தோல்வி அடைவதும் உண்டு. ஏனென்றால் விதையின் சிறிதளவு நசுக்கப்படாமல் விட்டாலும் பின்பு அந்த காளை மாடானது அதன் ஆண்மைத்தன்மையை பெற்றுவிடும். எனக்கு தெரிந்த விவசாயி ஒருவர் அவரது காளை மாட்டினை நாட்டு வைத்தியர்கள் மூலம் ஆண்மை நீக்கம் செய்தார். பின்பு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அந்த விதைப்பையின் அளவு மிகவும் பெரிதாகி கொண்டே வந்தது. இதனால் அந்த காளை மாடு நடக்கவே மிகவும் சிரமப்பட்டது. பின்பு சிகிச்சைக்காக என்னை அழைத்தார்கள். நான் அங்கே சென்று அந்த காளை மாட்டினை பரிசோதனை செய்தபோது அதன் விதைப்பை முழுவதும் சீழால் நிரப்பப்பட்டிருந்தது. பின்பு நானும் மருத்துவர் சாரங்கமணியும் இணைந்து அந்த காளை மாட்டிற்கு மயக்க ஊசி செலுத்தி அறுவை சிகிச்சை செய்து அந்த விதைப்பையில் இருந்து சுமார் 1 லிட்டர் அளவிலான சீழ்கள் நீக்கப்பட்டன. தற்போது அந்த காளை மாட்டிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் உடல் நலமும் நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுகிறது. இதிலிருந்து நான் நாட்டு வைத்தியர்கள் மூலம் செய்யப்படும் ஆண்மை நீக்கத்தை குறை கூறவில்லை. ஏனென்றால் நாட்டு வைத்தியர்கள் மூலம் ஆண்மை நீக்கம் செய்யப்படும் முறையானது பண்டைய காலங்களிலிருந்தே பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது பல புதுமையான தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. இந்த கருவியை கொண்டு காளை மாடுகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படுவதால் மிகுந்த குறைவான வலியே உண்டாகும். மேலும் அந்த காளை மாடானது தனது ஆண்மைத்தன்மையை முழுமையாக இழந்துவிடும். இந்த முறையில் காளை மாடுகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய விவசாயிகள் தங்களது காளை மாடுகளை தங்களது கிராமங்களில் உள்ள கால்நடை மருந்தகங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அங்கு கால்நடை மருத்துவர் இலவசமாகவே உங்கள் கால்நடைகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்து தருவார். இந்த வீடியோவானது கால்நடைகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படுவது குறித்து ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.